அண்மைச் செய்தி. அமைச்சர் KN நேருவின் சகோதரரும் தொழிலதிபருமான திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. DIG வருண்குமார் தலைமையில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறை உயரதிகாரிகள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது இந்த விசாரணையானது ஏற்கனவே மேற்கொண்டு வரும் விசாரணையின் தொடர்ச்சியா அல்லது புதிய நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா, என்ன விவரம்? திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் KN நேருடைய சகோதரர் தொழிலதிபர் ராமஜெயமுடைய கொலை வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. CBI வசம் இருந்த வழக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என தமிழ்நாடு சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடந்து வருகிறது. இந்த சூழல்ல கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில இருக்கக்கூடிய ஒரு கொலைக்கைதியிடம் இந்த விசாரணையை அந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக DIG வருண்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய அந்த கொலைக்கைதி மற்றும் அந்த காவல் சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த கொலைக்கைதி சம்பந்தப்பட்ட இடங்களிலும் இந்த விசாரணையை முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. DIG நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார். தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.